ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம்? ஏற்கனவே நல்லா பார்த்துட்டு இருக்கோம்ன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? டென்சஸ் இல்லையா? அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல அண்ட் ஃபியூச்சர்ல கொடுத்துட்டு இருக்கு. அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிறத இந்த 3 விஷயங்களே மித்த இருக்கக்கூடிய 9 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸையுமே கொண்டு வருது இல்லையா? ஸோ டோட்டலா டென்சஸ் ஆஃப் த கைண்ட்ஸ் பார்த்தோம்னா 12 இல்லையா? ஸோ அப்போ மித்த இருக்க 9யுமே கொண்டு வருது ஆஸ் பர் த ரூல். நமக்கு ரூலுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டு வருது. ஸோ ரூலுங்கிறத கேன் வி வாண்டட் டு கேரி இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் அந்த ரூலை வந்து என்னன்னா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ப்ராக்டிஸ் இஸ் இனஃப். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த ரூல் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னும் போது அந்த ரூலை நீங்கள் திரும்பவும் போய் சஸ்பெக்ட் பண்ணுற, அதாவது எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதனாலனா எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ முடிச்சுட்டு அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிப் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கான கிளாஸில் அந்த பழைய ரீகாலோடைய தான் இங்கே டென்சஸாக எடுத்து பார்க்க போகிறோம். இந்த டென்சஸ் இந்த காலங்களில் நம்ம எதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக பார்த்துட்டு இருக்கோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம வருங்காலங்களில் பேசக்கூடிய விஷயங்களை பர்ஃபெக்ஷனாக எப்படி பேசலாங்கிறது தான். இதில் நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஷன்ஸ் நிறையவே பார்த்துட்டோம். ஸோ நிறைய ஆன்சர்ஸ் நம்ம ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ கேள்வி தான். ஸோ கேள்வி ரொம்ப முக்கியம். எப்பவுமே சொல்லுவாங்க மேம் கொஸ்டின் தானே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ வை டு வி ஃப்ரேம் த ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி ஃபயர் ஆனாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸ் வந்து சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் முடிச்சுட்டு நம்ம இன்ட்ராகேட்டிவ்குள்ளார வந்தோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ்னும் போது செப்பரேட் ரூல் இருக்குங்களா அப்படின்னீங்கன்னா நத்திங். ஸோ இருக்கிற ரூலையே நம்ம ஜம்பிள் பண்ணி எழுத போகிறோம். பட் ஆஸ் யூஷுவல் ஆக்ஷன் தான் என்ன பண்ணுவார், அந்த சென்டென்ஸை வந்து கரெக்டாக உட்கார வச்சு கொடுப்பாரு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான ரூல், இன்னைக்கான வெர்ப் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ணக்கூடியது இன்ட்ராகேட்டிவ்ஸ். இன்ட்ராகேட்டிவ் போது which stands for the question mark. கொஸ்டின் மார்க்ன்றது தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. Then verb form V1, V2, V3. Present, past, past participle. ஸோ இதுதான் V1, V2, V3 எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதில் வந்து எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா V1ங்கிற இடத்துல பிளே அப்படின்னு எடுக்கிறோம். பிளேன்னும் போது விளையாடு அப்படிங்கிறது தான். ஸோ V2 அண்ட் V3ல வந்து பிளேடு, பிளேடுனா விளையாடினார். பிளே, பிளேடு, பிளேட் அப்படிங்கிறது விளையாடு, விளையாடினார், விளையாடினார். ஸோ அப்போ V1, V2, V3 ரெடி. தென் சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ்ல வரக்கூடியது. ஓகேங்களா? இதுல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது இட்ஸ் அ ரூல். அதுவும் இன்ட்ராகேட்டிவ் பேஸ் பண்ணி ரூல். இதை எப்படி எழுதலாம்? will or shall plus subject plus நம்மளுடைய பர்ஃபெக்ட்னால have and V3. V3னா past parts. ஸோ இன்ட்ராகேட்டிவோட ரூலும் ரெடி. இப்போ இதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள், will the kitten, so will the kitten have played? So will the kitten have played அப்படின்னா பூனைக்குட்டி விளையாடிச்சா, விளையாடி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ will the kitten have played with. ஸோ வித் அப்படிங்கும் போது விளையாடி இருக்குமா அப்படிங்கிறது தான். அது யாருடன் அப்படின்னா நீங்க மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ
குட்டி played இல்லையா, விளையாடி இருக்குமா அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ அப்போ will the kitten have played with அப்படிங்கும் போது பூனைக்குட்டி விளையாடி இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ கொஸ்டின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? பாசிட்டிவ் ஆன்சர் எப்படி சொல்லலாம்? The kitten will have played with. That's the answer for positive. இதே நெகட்டிவ். The kitten will not have played with. பூனைக்குட்டி என்ன பண்ணியிருக்காது? விளையாடி இருக்காது. ஸோ பூனைக்குட்டி விளையாடி இருக்குமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. அதுக்கான பதில் பூனைக்குட்டி விளையாடி இருக்கும். The kitten will have played with. ஓகே. செகண்ட் நெகட்டிவ் ஆன்சர், the பூனைக்குட்டி அதாவது the kitten will not have played with. பூனைக்குட்டி என்ன இருக்காது? விளையாடி இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ the கொஸ்டின் எப்படி இருக்கோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்சர் எழுதணும். அந்த ஆன்சரை நீங்கள் எப்படி ஜம்பிள் பண்ணுறீங்கன்றதான் முக்கியம். இது முன்னாடி இது பின்னாடி அப்படிங்கிறத ஜம்பிள் பண்ணி வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி வினாக்கு ஏற்ற மாதிரி விட எழுதுனா போதும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ரூல், இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்களுமே ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.